நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமார் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். அதாவது நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்து ஜெகஜால கில்லாடி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். இந்த படத்துக்காக 3 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்த நிலையில அந்த கடன் வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டியிருந்தது. இந்த கடனை திருப்பி செலுத்தும்படி கடன் கொடுத்திருந்த அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல மத்தியஸ்தர் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அந்த படத்தினுடைய உரிமைகளை வழங்காததுனால ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை பொது ஏலத்தில் இடம் கேட்டு அதற்கு ஏற்ற வகையில் அந்த வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த ஜப்தி உத்தரவை நீக்க வேண்டும் என்று நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்னைக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராம்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லம் வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அந்த வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என்றும் எதிர்காலத்தில் அப்படி எந்த ஒரு உரிமையும் கோர மாட்டேன் என்றும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி ராம்குமார் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.